கண்ணின்ற பாலே திட்ட பெற்ற காட்டி படிக்கிறாளே அன்றாட மன்னர் பட பயந்தாடு இதுதான் சிறுவஞ்சி பட்டு குமார போலியாத்து குமார போலியாத்து ஆமா குமார போலியாத்தா பைத்தியக்காரா என்னடா அருகட்டும் குமார் போலியாத்தா போலியாதுன்ற அறிவு இல்ல உனக்கு வேற எப்பறா கோபண்ணா போலியாதா வந்துக்குது தம்பி எதுன்னு மரியாதையா சொல்ற ஓ தம்பி இருக்கா பாரு பெரியமா இருட்ல கொஞ்சம் டேய் அம்மா புள்ள சுவாகத்தை பார்க்கறதுக்காக உட்காந்துக்கிறாங்க ஆமா அம்மா இருங்கம்மா ஒரு 6 மணி நேரம் செத்து இருங்கம்மா நான் சொல்லுங்க 6 மணிங்களா 6 மணி முடிஞ்சு அது அப்படியே எப்படி போடுவோம் போடுறோம் என்ன 9 மணி நீங்க அண்ணாண்ட வரல இல்ல கூத்து ஆரம்பிச்சதே லேட் நம்மளால ஆகினால் அதை விடு அதான் ஒரு இப்ப என்ன சொன்ன தாம்டேட்டுன்னா நான் போலியாதுன்னு 6 மணிங்களா முச்சுதானே போடுவீங்களா என்ன ஊர் ஓ மேலேரிங்க நான் அவ்வளோ சாப்பிட்டு வந்து ஊர் பேர் பத்து வருஷம் ஊர் பேர் அடிக்காதி அம்மா துணி கட்டிக்கிறாங்க நான் ஒண்ணு போய் நாம தான் துட்டு எடுத்து போறேன் அம்மா என்ன மணி எடுத்துங்க மாசாணி அம்மன் திருவிழா அற்புதமா நடந்து நிறைவு பெற போகிறது என்ன அன்னைக்கு கண்ணந்தாங்களுக்கு நீலாம் வரல அம்மாவுக்கு இது ஆப்ரேஷன் நின்றுட்டேன் இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாம் பெரியவங்க தான் இருந்தோம் என்ன அதனால எனக்கே தான் பிடிக்கல இருக்கிற உண்மை தானே அதனால குமார் ஆளு கொஞ்சம் சரியா கூட்டணும் வாப்பா அப்படின்னு சொன்னாங்க 96லேருந்து பார்த்துக்கிறாரு என்ன 96 எனக்கு அப்பதான் ஞாபகம் ராமலி மாமா கம்பெனியில் கர்ணம் வச்சோம் அவருக்கு தெரியாத நடிகரே கிடையாது நான் அது வேற கதை சப்ஜெக்டை மாத்தாது இங்க வா ஆனா நம்ம சிறுவஞ்சிப்பட்டு ரேணுபுள்ள கம்பெனி அம்மா குமார் பையன் கம்பெனி அதுல வந்து விபுஷ்ணு வாத்தியார் பேரணும் கார்த்தி ஆசிரியர் பையன் ராமன்ற பையன் குழந்தை பப்புனு வசாடிந்தாம்பா 60 வயசு குமார் வந்தாம்பா
மாசாணம்மன் கோயில் திருவாவை மேலேரில் நம்ம மதுரை மங்கலத்துக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, ஹார்ட் அட்டாக்ல மேடையில செத்துட்டானா. பாயம் வந்தது எனக்கு ஹார்ட் அட்டாக்கா? இந்த அரிதாரத்தோடு மேடையில சாவர்த்து எவ்வளவு புண்ணியம். கண்டிப்பா அதே தாங்க நான் எனக்கு தோணுச்சு. என்ன வேணுவாத்தியார் புள்ள குமாருபா குழந்தை வந்தாம்பா சிங்கக்குட்டி மாரி. ஐயோ சேர்னாம்பா புலி மாரி. ஐயோ ஐயோ திடீர்னு ஆமாண்டா ஒரு அடியா செத்து கூட போயிடலாமாடா. 6 மணி அம்மா எல்லாம் சொல்றாங்க, அம்மாவெல்லாம் சந்திக்கணுமா, கொஞ்ச நேரம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிங்கிறேன். 6 மணிக்கெல்லாம் செத்துட்டு வரணும் என்ன நியாயம்? எப்படி ஒரு வகையில் நான் புண்ணியத்தை பண்ணவன் நான் பின்னாடி தெரிஞ்சுப்பேன். ஏன்னு சொல்லுவேன், ஏன்னு தெரிஞ்சுப்பேன். புண்ணியத்தை செய்தவனே. ஆமா ஆமா நீ சொன்ன அதுக்கு விளக்க சொல்ற ராஜா. சொல்லுங்க. எங்க அம்மா வரட்டும் இல்லை பெரியப்பா வரட்டும் நான் சொல்றேன். அவன் என்ன சொல்லுங்கிறான்? பொல்லியார் தாடா. டேய் பொல்லியார் தாடா. டேய் சீரி வர குத்து எப்படி சீர்றாரு அப்படியே சீரும். சிங்கம் நில சிங்கம். ஆமா யுத்தமலே கீமுடு தொங்குமலே. என்ன பெரியமா இது கூட நல்லா சிரிக்கிறாங்கடா. எனக்கு என்ன வயசாகி போச்சு கொஞ்சம் நடக்குது திட்டமா இருக்குது மடையா. தாய் என்ற புனிதமான வார்த்தையை கூட அம்மாங்கோத்தானே அசிங்கமான வார்த்தையா பயன்படுத்துறீங்களாடா. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை நீங்க படித்ததில்லையா? என்ன அன்னையும் பிதாவும் முன்ன வச்சு உதைக்கணும். கொட்டை முன்னாடி கூட்டு போய் உதைக்கணும். கண்ணாடி கத்ததை ஒண்ணு. ஆமா கத்தவரணும் நல்லவர் தான். என்னடா குழந்தை வீடியோ எல்லாம் அங்க போகும்டா. அப்புறம் ஒன்ன திட்டத்து இல்லாம என்ன வேற திட்டு போறாரு. பேசலாம் கூட அவர் மேல எப்ப மதிப்பு மரியாதை உண்டு. என்ன பேசுகிறேன் நீ என்ன பேசுகிறேன்? எப்பவுமே மதிப்பு மரியாதை உண்டு. ஒரு சில முன்னாத்துல இருந்து உதவி வாங்கிது வந்த உடனே அடிக்கிறேன். அவன் மூஞ்சில இவனு அடிக்கிற வயசு கண்ணு மணி தெரியாத அடிப்பான். ஆமா மாட்டிக்கினேன். வேற என்ன பண்ணுறது? சகலகெல்லாம் வரலாம் தான் எல்லா வருஷம் ஆடக்கூடியவன் தான். இல்லைங்க அரே இல்லை ஒத்துக்கோ. ஆறுதா பாடு சகலகெல்லாம் வரலாங்க. ஆடு பெரியவங்க பேரை கெடுக்காத அளவுக்கு ஆடு. எங்க அப்பா இன்ட்டி ஊத்தலாம் தான் பாக்குறேன். ஏன்டா டே உங்க அப்பனுக்கு ஊத்துனே இல்லையா? யாரு வேலையை அவர் செய்வார், அவர் வேலையை நீ செய்ய முடியுமான்னு கொஞ்சம் யோசிக்கும். பொதுவா பேசுவேன். பண்றதா சி முடியாது. அவங்க ஒன்றும் தம்பிகளாலே முடியாது. ஏன்னா அவருக்கு இருக்கிற அமைப்பு வேற. உங்க அப்பான்னு சொல்ல பொதுவாகவே என்ன ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்குது எல்லாம். நாகலாக தேடக்கூடிய நாகராஜன் எனது பாட்டல் பாம்பு கூட்டத்து தலைவர் நாகராஜன் மகள் எங்க அம்மா சொல்லுங்க. நம்ம எப்ப உள்ளப்பா சொல்லுவான்னு பாத்துக்கிறா. இல்லைங்க ஏய் போ அப்பா தெரிஞ்சு சொல்லுங்க சொல்லுங்க. தந்தை பாண்டவர்களே ஒருவர் இல்லைக்கோர் விஜயன் என்று சொல்லிக்கிட மகிழ்த்த நமது தந்தை 32 லட்சம் அடைத்து ஆனால் அழகன் அப்பா அர்ஜுனா பெருமா பகத்து வீட்டுக்கார அவரு அர்ஜுன பெருமான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அர்ஜுன கெருமாராச்சாரியா அர்ஜுன பெருமான் அர்ஜுன பெருமான் பெருமான். இந்த குழந்தைக்கு நாக்கு நல்லா திரும்புது. அவனுக்கு அவன் உதவி காப்பாத்துக்காம பாத்துக்கிறான். வரல கூட்டி கீட்டு பைப்பு கேப்பி சொல்லிடுறான்டா குழந்தை. உயிரே போச்சு ஒண்ணு நாப்புங்க மந்த்லி நேரத்துக்கு முன்னாடி என்ன அர்ஜுன பெருமான். ஆமா யாரு நாக்கண்ணியம்மா பாட்டன் தாத்தா. இருவர் சுகபாகத்தில் பிறந்து அடியானுடைய நாமதேயம் இரவப்பாளன். புரியுதா? என்ன எப்படி வருகிறேன்?
விளையாடுவதற்கு எனக்குள் என்ன வந்து விட்டா உங்களுக்குள்ளே விளையாடு என்ன வந்து விட்டால் இருக்குது பார் மலை 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 மீது ஏறுவேன் அங்க இருக்குதுல குன்றுகளை எடுத்து குன்றுகளை எடுத்து பந்து போல விளையாடுவேன் பூ பந்து மாதிரி மலை குன்று எடுத்து பூ பந்து மாதிரி விளையாடுங்க அவ்வளவு சாமாத்தி சார் ஆமா புரியுதுங்க சண்டை போலவே பூ சண்டு போலவே குன்று மலையை எடுத்து வாரி வாரி விளையாடுவீங்க ஆமாங்க அது போல விளையாடுவேன் விளையாடுவீங்க அவ்வளவு சாமாதி சாலி நாகக்கண்ணிக்கு வந்து பிறந்து கண்டு தேவர் வெண்டலத்தவர் மண்டலத்தவர் எல்லாம் நடுங்குறான் பூமாரி போயிடாங்க வாழ்த்துக்கள் பாடுறாங்க வாழ்க வாழ்க பூமாரி போயிடான் கண்டு தேவர் பூ மாறி போய்விடு தென் திசைக்கு அதிபதி காலன் கண்டு நடுங்கிறான் ஆமாங்க புரியுதா யமனே உங்களை பார்த்து பயப்படுறார் அப்படின்னா நான் சூராதி சூரனா கிடையாதுங்க நீ சொல்ல குழந்தை நீ என்னடா இந்த குழந்தை தான் நீ என் நண்பன் அல்லவா ஆமா அப்படிதான் பேசுற நம்ம பிஸ்கட் 2 வயசு நம்மளுக்கு முட்டாய் சாப்பிடுறோம் முட்டாய் சாப்பிடுறோம் சப்போட தெரியாத ஊட்டுங்கிறோம் ஓய்வு ஊட்டுங்கிறோம் வெள்ளந்தன்ற பையன் நிரூபிக்கிற பத்தியா நீ சரி விடு கண்டு தேவர்ப்பு மாறி போகிற காலன் கண்டு நடுக்கிட என்னை எதிர்த்த யமுனாவத்துக்கு வாசப்படி இருக்குது போட ராஜா எதிர்த்தவர்களை தோல்விகளை பரிசன அளித்தவன் இந்த இரவான் அரவான் எங்க அப்பா பேர் பெற்ற வீரன் பெரியப்பா தருமர் பீமர் தருமர் பீமர் பெரியப்பா நகுல சகதவர் சித்தப்பா நடுவே நடுப்புற போன்றவர் உங்கப்பா நடுப்புறியா நடுவே அப்பா பாத்துக்கிறாரு பாத்துனேன் யாரு வேணும் வாத்தியாரு பொய்து வெடிஞ்சான் அதான் அப்போ எப்போ பாகலைங்க புகழ்ச்சி பெற்றவர் ஒரு மனிதனுக்கு பேரும் புகழ்ச்சியும் சீரும் சிறப்பும் நம்ம தேடிட்டு போக கூடாது வரணும் வர வைக்கணும் ஆமா நான் தான் யூடியூப்ல ஏதோ ஒரு வேசாடி 2 வேசாடி ஒரு ஊர்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாவே அடுத்தது பார்த்தா 2வது வீடியோ வரத்துக்குள்ள வாத்தியார்னு வருது பேரு ஐயோ கொடுமையே கொடுமை எவ்வளோ பெரியவங்களா இருக்கிறாங்கோ 50 வயசு 60 வயசு ஆகும் மொத்தம் அந்த இதைகளில் ஊருக்கார் கல்விக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுவாங்க ஆமா நம்ம இல்லைங்க கத்துக்கணுங்க இன்னும் கத்துக்கணும் பெரியவங்க அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது யாரை பார்த்தாலும் அதுக்கு தான் அந்த கரமாந்திரம் நான் இந்த தடவர் செல்லி வச்சுக்கிட்டல அமுகுற செல்லே வச்சுக்கிறேன் நீ நல்லா அமுகுவே பாத்துங்க பட்டுன்னு போனேன் அப்பா பார்த்தா எது பார்த்தாலும் நண்டு நாகபூசிலாம் இன்னொரு வாத்தியார் இந்த வேடம் ஆடி இருக்கிறார் எந்த ஆசிரியர் பேர் சொல்லிவிடு நான் அதில் ஒன்றும் அந்த பயம் கிடையாது நம்மளுக்கு பேர் சொல்லி சொன்ன ஜெல்மு சிவுக்குன்னு அப்படியே போட்டா கூட போடுறவங்க போட்டா கூட ராஜா அதுக்கு வயசு இருக்குது போடாதீங்க அப்படி ஜெல்மு சிவுக்குன்னு குத்துக்குது தூக்க மாட்டி செத்துலாமானுக்குது வாத்தியார்லாம் போடாது அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது எங்கள் அப்பா வயசு எங்கள் மாமா சீதா வயசு எங்கள் பெரியப்பா சம்புத்து வயசு அந்த வயசு எனக்கு அத்தை பிள்ளை அவருக்கு மச்சான் பிள்ளை நான் அந்த பகவானுக்கு 3 உறவு இருக்குது இல்லையா வர்றாருங்களா இந்த ஏரியாவில் அவருக்கு தானே டென்ட்ரு எடுத்துட்டுக்கிறாரு 25 வருஷமா 30 வருஷ காலமா அப்போ நம்ம ஊர் மாதிரி மங்களம் ஆடும்போது அப்பாவுக்கு தெரியும் அங்கே நாடகம் ஆட்டு தான் ஸ்கூல் பள்ளிக்கூடம் போவேன் 96 காலகட்டத்தில் இப்போ வந்து 3 கூத்து தான் ஆட்டு அது பார்த்தா வாத்தியார்னு வருது யூடியூப்பில் இந்த கொடுமைக்கு நான் எங்கே போய் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது பாகாமிச்சது இதுதான் இந்த கரமத்தில் யாரு காமிச்சாலும் பார்க்கறதுக்கு சனி அதை ஆப் பண்ணி நிறுத்து தப்பாக நினைக்கக்கூடாது நல்லா நடிக்கிறவங்களையும் ரசிக்கிறவன் நான் குறையோர நீ என்ன கொலை விட பெரியது தப்பெருமை பேசிக்கிட்டா தற்கொலைக்கு சமம் பிறரை குறை சொன்னா அது கொலை பண்ணதுக்கு சமம் கண்டிப்பா பெருமையும் சீரும் சிறப்பும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் என் அப்பா தானா வந்தது யாருக்கு அர்ஜுன பெருமானுக்கு
அது என்ன செய்தார்? என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினம் ஊம்பப்படும். சனிய சனிய என்ன உலகத்துக்கே மறை தந்த வள்ளுவருடைய திருக்குறளை சொல்லுங்கிற எட்டுமா அங்க விட்டுட்டியாடா. அது கல்விக்கு என்ன பண்ணணும்? ஒழுக்கம், ஒழுக்கம், அப்புறம் கல்வி, கல்வி, அப்புறம் மேன்மை, மேன்மை, அப்புறம் புகழ்ச்சி. புகழ்ச்சி. இந்த கல்வியில PhD முடிச்சிட்டு மேற்கொண்டு என்ன இருக்குதுன்னு இதுல படிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் எத்தனையோ பேர் என்ன இது தடை பார்த்துக்கலாம். உண்மைதாங்க. இந்த 3 கூத்து கத்துக்கணும் வாத்தியார் யூடியூப்ல யாருன்னா போட்டதை பார்த்தது எங்க கையில செல்லுல காமிச்சு நீ உன் செல்லு வச்சு கொடுக்குறான். பெரியவங்க பேர் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நான் செல்லு லாக்லயே போட மாட்டேன். செல்லுல அது மட்டும் தான் போடல. செல்லுல எல்லாம் நடக்குது பாரு. குழந்தை மட்டும்தான் பெத்துக்கல. செல்லுல ஒரு 100 ரூபாய் கொடுத்தா நல்லா சிரிக்கிறா, காமிக்கிறா, வீடியோ ஆஃப் பண்ணிடுறா. அதுக்கு ஒரு ஆப்புக்கு தானே என்ன கர்மதுரை இறக்கு என் மாட்டு வாங்கிட்டு எடுப்பான். சுதந்திரமா பேச விடுறானா பேர் மணி. பாவம் உலகம் முழுக்கத்து பார்க்க வீடியோ, குழந்தை எடுக்கிற வீடியோ இந்த ஊரில் ஆண்டதுன்னு. இது ஒன்றும் தவறாக பேசல போடு. சரி விடு, நான் அப்படிலாம் போடக்கூடாதுமா. ஏன் நீ போய் அப்படி ஆசிரியர்னு போடுறாங்களே அவங்கள சொல்கிறேன். ஒன்றும் போட பெரியவங்கள போடலாம். சரி விடு. காரி மிஞ்சி எப்படி விட முடியும்? ஜீரணிக்க முடியாதியா? தூக்குமான் சாவாப்பா. ஆமாம், நான் சொன்னேன். இது கூட ஒரு உதாரணம். இது சொல்லிடு. இதெல்லாம் போடு. தெரியும் இருக்கிற வருங்கால கலை இளைஞர்களுக்கு, கலை உலகத்தை கலை ரசிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ ஞானமானவனாக இருந்தால் அது பெரியவங்களாக இருக்கவே சொல்கிறேன். விபூஷண வாத்தியார் வந்தார், தேசூர் பாரதாடிங்கிறோம். அங்கே மேலக்கார பேர் சொல்ல விரும்பலை. அவங்களும் 10 வருஷம் நல்லா வாசித்திருந்தவங்க தான். அவருக்கு பிடிக்கல, சுதி விட்டு வாசிக்கிறாங்க. அவர் ஒரு கட்டத்தில் கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து டே அவங்க பிள்ளை, சின்ன பிள்ளை, எங்கள் வாத்தியார் விபூஷண வாத்தியார் மிகப்பெரிய கடல். நாராயணுக்கு அவர் ஆன பிறகு தான் நாராயணுக்கு பெருமை. இருமுரு நாராயணுக்கு அப்பேர் கொட்டுற கடல். அவர் சின்ன பிள்ளை, கமல் மாமா கம்பிள்ள கூத்தாடுங்கிறோம். பேக்ரவுண்டு சரியாக வாசிக்கல. அவர் சொல்லியிருக்க கூடாது, மேடையில் சொல்லிட்டார். ஏன் சொன்னார்னு இப்போ தெரியுது. சத்தியமாக தெரியுது. அனுபவம் நம்ம கம்பெனியில் இல்லை, அதுமாரி ஒரு சில கம்பெனிலாம் இருக்கிறாங்க. மேடையில் கூத்து நிறுத்திட்டே கமலா பையா இதுமாரி பேக்ரவுண்ட் வச்சுன்னு கூத்தார்த்து 4 ஊடு இறந்து துண்டு போய்டுண்டான்னார். பிச்சை எடுத்து கூட போயிடுச்சு. நான் இதுமாரி ஆளாண்டே நான் கூட்டுன்னு வராது, பாட முடியல்றாங்க. ஏன் சொன்னார்னு இப்போ தான் தெரியுது. நல்ல மனசுட்டாங்க. நீ சாவாதுக்கிறேன்ற இது சிரிப்பே. ஏன் சிரிக்க தெரியுதா? சீரியஸாக போயிடுது ராஜா. நீ சீரியஸ் காமெடி பண்ணாலும் எடுபடாது. ஏன் சொன்னாங்க அப்படின்னு இப்பதான் தெரியுது. என்ன மிகப்பெரிய கடல்லாம் பார்த்துட்டு ஒரு சில இதெல்லாம் சகிக்க முடியல. கலைஞன் அழிவான், கலை எக்காரத்து கொண்டு அழியாது. நான் போனா இன்னொரு 100 குமார் வருவான். உன்னை போல 100 ராம் வருவான். முறையோட வருதான்றதுதான் சமாச்சாரம். குத்து பட்டாலும் மோதிர வேர்ல கொத்து போடணும். பெரிய சொல்லிக்கிறதா. குரு இல்லாத சீடனும் கரு இல்லாத முட்டியும் 2 எதுவுமே பயன்படாது. உண்மைதான். ஆமா. அதே எங்க அப்பா, எங்க பெரியப்பா, நீதி, நேர்மை, நியாயம், பொறுமை, சாட்டம், தர்ம சிந்தனை உடையவர். இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்துக்கிறார். பீமப்பா எதிர்த்தவர்களுக்கு தோல்விகளை பரிசுகளை கொடுத்து யமனாக வாசிப்படி வருகிறது பொட்ட. அவருக்கு அதிகாரி எங்க அப்பா சொல்லவே தேவை. வில்லாளி 105 பிள்ளைகளே சிறந்த மாணவன். ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொரு கல்வி, ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். யாரையும் குறை சொல்ல முடியாது. உலகம் பெருசு. மிகப்பெரிய நடிகர்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத திசையெல்லாம் கூட ஆடி நிற்கிறாங்க. நம்ம தான் பெரிய ஆளு, பேசவே கூடாது. அப்படி எப்பவுமே சாவர வரையிலும் பேசக்கூடாது. உலகம் பெருசு. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு. புரியுதா? எல்லாரும் நடிகரையும் சொல்லல நானு. ஒரு சிலருக்கு இருக்கிறாங்க பேருக்கு விரும்புறவங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. புரியுதா? அதுவே எங்க அப்பா தேடி போனாரா? வாத்தியாரு கொடுத்தார். துரோணாச்சாரியார் இல்லிக்கோர் விஜயா என்று வாழ்த்த இல்லிக்கோர் விஜய் என்று சொல்லி கடமகுத்தவர் எங்க அப்பா. நம்ம அப்பான்னா வேற கணக்காகிட்டுண்டா. சிரிச்சார் பேர் அண்ணன். அம்மா மட்டும்தான் நம்ம அம்மாவான்னு சொல்லணும். அப்பான்னா வேற கணக்காகிட்டாரு. உங்க அப்பா தான். எங்க அப்பா தான். எதிர் வீட்டுக்காரன் நல்லா வசதியாகிறான், 5-6 கார் வச்சுக்கிறான், ஒரு 50,000 சொத்து வச்சுக்கிறான். அவனை போய் அப்பான்னு கூப்பிட முடியும்? முகத்துல தழும்போ குஷ்டரோகி மாரி எப்படி இருந்தாலும் பெத்தவன் தான் அப்பனாக முடியும், மற்றவன் அப்பனாக முடியாது. என்ன அப்பா? ஆமா, அது போலதான். உங்க அம்மா அழகுன்னு சொல்லு, எங்க அம்மா அசிங்கன்னு சொன்ன பலால்னு வச்சிருவேன். இது உண்மை. நீ கூட யாருமே சொல்லு.
என்ன சிரிக்கிறீ என்ன ஒண்ணு இல்ல. என்ன சம்பந்தம் இல்லாத பேசுகிறீங்க இல்லைங்க. சம்பந்தமா இருக்கு யோசித்து பாரு பேசிக்கிறேன். ஆனா ஆனால் நீ எப்படி வருகிறேன் ஆனால் எப்படி வரீங்க? படுபாவ துரியனால் வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு எமது தந்தமார்கள் வனமடைந்த ஆமா அவன் இட்ட கட்டளை பிரகாரம் 12 வனவாச ஓராண்டு அஞ்ஞானவாச பாண்டவர்களை முடித்து வந்தால் உங்களுக்கு உண்டான நாடு ஆமாங்க என்று அஸ்வத்தாமையிடம் முச்சரிக்கை பத்திரம் எழுதி எழுதி ராஜராஜாக்கள் நிறைந்த சபையை பாரறிய பலரறிய பட்டம் பகலிலே ஆமா வெட்ட வெயிலிலே காவி காம்பரத்தை உடுத்தி போய் வாங்க காட்டு ஓட்டினா எவ்வளவு பெரிய தப்பு தப்புங்க. என் பங்காளி நல்லவன் தான் என் பங்காளி இல்லை எனக்கு பெரியப்பா சரிப்பா. எங்க அப்பா அவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க ஆமா பங்காளி குடியை கெடுக்கலாமா கெடுக்கூடாதுங்க. அவர் நல்லவர் தான் அருகில் இருந்த கலகக்காரன் அந்த சகுனிராஜன் உண்மைதான். அவரால் குடும்பம் கெட்டு போகுது கண்டிப்பாங்க. ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஆ, கெடுத்துட்டு சுலபமா கெடுத்துடலாம் கண்டிப்பாங்க. கலகம் கலகம் இருக்கக்கூடாது குடும்பத்தை அழிச்சிடும் ஆமா உண்மை. நீயும் பண்ணக்கூடாது நானும் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. நல்லதே இருந்தா கூட அது கலகம் பண்ணக்கூடாது கண்டிப்பாங்க. என்ன கண்டிப்பா. புரியுதா புரியுதா? ஆனா யாரு வார்த்தையும் கேட்க மாட்டாராம் அவரு ஆமா சகுனி வார்த்தை மட்டும் தான் கேட்பாராம் உங்க பெரியப்பா. ஆமா 12 வனவாச ஓராண்டு அஞ்ஞாத வருஷத்தை முடித்து உயர்த்து. அவருக்கு உண்டான நாடு கேட்டு வருமாறு ஆமா பகவான் கண்ணனை தூதாக அனுப்பியிருக்கிறார் அனுப்பினார். நாடு கொடு கொடுக்கலே. ஏன் ஏன் வாழ போறது கொஞ்ச காலம் தானே ஆமாங்க. என்ன எடுத்து போயிட்டு போற ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது விட்டு போவன் கெட்டு போறது கிடையாது கண்டிப்பா. கெட்டு போற கம்யூனிட்டி விட்டு கொடுக்க போறது கிடையாது கொடுக்க மாட்டான். ஆ? ஆமா. இந்த நாடகத்தை ஏற்றிய ஆசிரியர் யாரு? யார் யாரு? இன்னைக்கு இரவு முழுக்க கஞ்சி குடிக்கிறேன்னா ஆமா. கூத்து எழுதின ஆசிரியர் அவர் யார்? நம்ம ஊர் மக்கள் ஆமாங்க. மேலே கண்டிப்பா. அன்புக்காக தான் வந்திருக்கு இதுக்காக கிடையாது கிடையாது. இதுக்காகனா வேற காலை கொடுக்காதீங்கப்பா. ஏன் இவங்களுக்கே தெரியும் எங்க மாமனே இந்த ரேட்டுக்கு வர மாட்டாரு உண்மையா இல்லைன்னா ஆனா அதே மாரி அன்புக்காக வந்திருக்கு கண்டிப்பா. பணம் இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும் ஆ, புரியுதா புரியுதுங்க. நல்ல பேரோட போனா நாளைக்கு இதே தாம்பலம் வரப்போகுது கண்டிப்பா. ஆ? இந்த வாத்தியார் எழுதின ஆசிரியர் யாரு? ஆசிரியர் சீடர் சீடர். ஏழாயிரம் ஆசிரியர் ஏழாயிரம் ஆசிரியர். அவர் எழுதிய நாடகத்தான் ஆமாங்க. அரவான் களவழி என்னும் அமாவாசை பிரட்டல் கண்ணனின் கபடம் கண்ணனின் கபடம். கண்ணன் கபடம் ஆமாங்க. என்று சொல்லும்படியான வாத்தியார் பேரு முன்னாடி வச்சிருக்கிறார். முன்னாடி வச்சு ஆமா. நீ வாத்தியார் பேரு சொல்ல மாட்டானே ஆ, வேற மாதிரி சொல்றோம் அவரு என்ன பண்ண முடியும் என்னன்றோம் விடுங்க அந்த கதையை. டேய் அந்த கதையிலடா உண்மையான கதை சொல்லிங்க உண்மைதாங்க. ஆனா அவர் பத்தியா வாத்தியார் பேர் முன்ன வச்சு ஆ. இவர் எழுதுகிறார். எல்லாரும் வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் குருவை தேடம். பிள்ளைதான் வயதில் முத்தால் பிதாவின் சொல் புத்தி கேளாம் கல்லினால் குழலால் முத்தால் கணவனை கருது போறான் ஒரு குறிப்பிட்ட வயசு அது கல்யாணம் ஆகுது ஆமா. அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறா அட ஒரு ஐயப்ப சாமி மாலை போட்டுன்னு போறாரு எங்க அம்மா சோறு போட்டு ஆண்டோம் கொஞ்ச காலம் போனோம் ஆமா. அப்புறம் அது சாப்பாடு போட்டு வச்சா இல்லைன்ற எதுக்கு
அதுக்குன்றான். அதுக்கு அவரு அந்த கேள்வி சாப்பாடு வச்சு இல்லையான்றான். அதுக்கு பெத்த புள்ள தாய் சொல்றோம், உண்மைதாங்க. அந்த கேள்வி சாமியாருக்கு சோறு போட்டு வச்சா இல்லையா, மாலை போட்டுன்னு சொல்றாரு. அப்போ இவர் சொல்றாரு அது மாதிரி கிடையாதுமா. கண்டிப்பாங்க. உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகதோர் பண்டிதனை தேடார், தெல்லற வித்தை கற்றால் சேடனை குருவை தேடார். வாத்தியார் எவ்வளவு நன்றி உணர்வா நேசிச்சு இருக்கிறார் பார். கண்டிப்பாங்க. நே கண்டிப்பா. யாருக்கா அதுபோல் சக்கரலிங்க ஆசிரியர் சீடர் வேலாயுதமா ஆசிரியர் அவர் எழுதிய நாடகம் இந்த அரவான் கலவலி. ஆமா ஆமாங்க. புரிகிறதா? புரியுது. மண்டையிட்டுமே தண்டம் செய்திட, தண்டம் என்ற போர் புரிதல். போர் புரியுது. ஆமாங்க. மண்டையிட்டுமே தண்டம் செய்திட மால சரபடி மார்பிலாடிட, அண்டி வந்தோரை அபய காத்திட ஆதரித்திட மாயன் வந்திட. கண்டிப்பாங்க. கண்டிப்பா. பகவான் எதிர்த்தனை எதிர்த்தால் எதிர்ப்பவருக்கு யமன். புரியுதா? என்னை நம்பி வந்துட்டா எங்க மாமா ஆசை கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பாங்க. என்னுடைய அன்பும் அரவணைப்பும் எப்பவுமே கிடைக்கும். கண்டிப்பாங்க. புரிகிறதா? இருந்தாலும் எங்க மாமா வழிபட்டுட்டு வரேன். கண்டமே பணிபவர்க்கு நீ கணவரம் அளித்தாய் போற்றி. அண்டர்களை உலகமெல்லாம் நீ ஆதியார் என்றாய் போற்றி. மண்டாடி துளசி மாலை உன் மார்பினில் தரித்தாயா. கண்டுமே பணிபவர்க்கு உமை கண்டுமே பணிபவர்க்கு கணவரம் அளித்தாய் போற்றி. மண்டல முழுது காத்து என் மனதே நாலாவது கையிலாளி அடுத்தரு தன்னரை கையிலோ மறைவண்ண கண்டவர் துறவி செய்வானவை அந்த வையமுண்ட சவாயனை மாசுரரை முன்னே அந்த மகாசுரரை முன்னே நான் வட்டார செய்ததின் பின்னே பூசுரரை புறவலரை போற்று கவீஸ்வரரை வைசியரை சூத்திரரை இந்த மதாசபையில் உள்ளவரை கைத்திர கொண்டு அடிபணிந்தேன் நான் அடிபணிந்தேன்.